தபோவனம் ஃபலஸ்ருதி பாராயணத்தின் பயன்கள். இந்த புனித நூலின் பாராயணம் படிப்பவரின் மனக்கண்ணுக்கு முன் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் ஒளிமிகுந்த தெய்வீக திருவுருவத்தை கொண்டு வந்து அவரது வளமிக்க அருளையும் கொண்டு சேர்க்கும். அவரது தெய்வீக திருநாமம் நாக்கிலும் உதடுகளிலும் நடமாடும். பாபா ஒரு முறை கூறினார், தோட்டத்தின் சொந்தக்காரன் தோண்டும்படி உத்தரவிடுகிறான், பணியால் சொன்னபடி கேட்டு தோண்டிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடிக்கும் எவ்வளவு உரமிடுவது என்பதை தோட்டத்தின் சொந்தக்காரன் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுபோல நாம ஜபமும், அதாவது பெயரை குறிக்கொண்டே இருப்பது, ரூப தியானமும், அதாவது உருவத்தை தியானிப்பது, இந்த இரண்டையும் செய்ய வேண்டும் என்பது என் உத்தரவு. நீ இந்த பொறுப்பான செயலை செய்து கொண்டே வா. இதற்குரிய பலனை எந்த இடத்தில் எந்த அளவிற்கு தருவது என்று நிர்ணயிப்பது எனது வேலை. நேர்மையான தீவிரத்துடன் பாபாவின் உத்தரவை நிறைவேற்றுவதில் கவனத்தை குவித்து செயல்படுவோம். பிறப்பு இறப்பு சுழற்சி சக்கரங்கள் நசுக்குவதிலிருந்து நம்மை விடுவிப்பது அவரது பொறுப்பு. நிகழ்ச்சி தோறும் காலந்தோறும் வெளிப்படுத்த பெரும் சுவாமியின் ஒப்பற்ற தெய்வத்துவம், சுவாமியின் அளப்பெரும் கருணை ஆழங்காண இயலாத ஒப்பற்ற மகிழ்ச்சியினால் திணற அடிக்கின்றன. அனைத்தும் சர்வ வல்லமையுள்ள பாபாவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை என்றும் நாம் அவரது வெறும் கை பொம்மைகளை என்று உணரும் போது நம்மிடம் பற்றற்ற உணர்வு, அதாவது வைராகிய பாவம் வளர்கிறது. இது நமது வாழ்க்கையை தடுமாறச் செய்யும் மன அரிப்பு, அதாவது வரிஸ் தலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. காலக்கிரமத்தில் அது நம்மை ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு, அதாவது தன்னை அறிதல், அதற்கு இட்டுச் செல்கிறது. எடுத்த குரலில் திறந்த மனதுடன் இறைவனது புகழ் பாடினாலும், அதாவது கீர்த்தனம், இடைவிடாது சுவாமியை தியானம் செய்தாலும் அழுந்த கிடக்கும் கர்ம வினைகளை அறுத்து போகும் என்பது கண்கூடான உண்மை. ஸ்ரீ சத்யசாயி பகவான் அனைத்து கடவுளரையும் கடந்தவர். மக்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவராயினும், எந்த மாநிலத்தை, நாட்டினை, நிலப்பகுதியை சேர்ந்தவராயினும், ஏன் மனித சமுதாயம் முழுவதுமே இந்த புனித நூலை படிக்கலாம். சுவாமி கூறுகிறார், நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நல்ல கிறிஸ்தவனாக இரு, நீ முஸ்லீமாக இருந்தால் நல்ல முஸ்லீமாக இரு. உங்கள் சமயத்திலிருந்து மாறச் செய்ய நான் வரவில்லை. உங்கள் சொந்த மதத்தில் உள்ள நம்பிக்கையை வலுப்படுத்த வந்திருக்கிறேன். சாயி நம்பிக்கை, அதாவது சாய் ஃபெய்த் என்பது உலகில் உள்ள அனைத்து பெருமதங்களின் அடிப்படை நம்பிக்கைகளின் இசைந்த தொடர்புகளை, அதாவது இன்டர் கனெக்ஷன் வலியுறுத்துவதும் அனைத்து மதங்களிலும் ஒன்றிசைவை கொண்டு வருவதும் ஆகும். அதாவது சர்வ மத தர்ம சம்மதமே சாயி மதம். ஆகவே இந்த புனித நூலை பக்தியுடன் படித்தால் தெய்வத்துவத்தில் உள்ள நம்பிக்கையும் சொந்த மதத்தில் உள்ள திட நம்பிக்கையும் வலிமை பெறும். அதன் மூலம் நேரான வழியில் நடக்க, தெய்வத்தை நோக்கி செல்லும் வழியில் நடப்பதற்கு புத்துணர்வு ஏற்படும். ஸ்ரீ சத்யசாயின் தெய்வத்துவத்தை பற்றி படித்த பிறகு நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருந்து மனிதர்கள், சுவாமி தயவு செய்து தங்களது தெய்வீக தன்மையை வெளிக்காட்டும் சம்பவங்களை காணும் அற்புதமான பாக்கியத்தை எங்களுக்கு அருளுங்கள் என்று பிரார்த்திக்கிறார்கள். பாபாவின் அருள் ஆசிகளை தேவையான அளவிற்கு அவர்கள் அடைய பெறுகிறார்கள். பகவான் கருணையினையும் அன்பினையும் தம்மேல் பொழியும் போது தம்மையே மறக்கிறார்கள். கலியுகத்தில் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு கணமும் மனதை மயக்கும் இந்த அனுபவம் பலருக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த தெய்வீக ரகசியம். வேதங்களையும் உபனிஷதங்களையும் ஒருவர் கற்று தேர்ச்சி பெறலாம், ஆனால் பக்தியை புரிந்து கொள்வது சுலபமானதே அல்ல. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பற்றிய இந்த புண்ணிய சரிதம், வேதங்கள் எல்லாம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டனவோ அந்த வேத புருஷனை பற்றிய ஒரு வேதமே ஆகும். கடவுளிடம் கொண்டுள்ள அன்புதான் பக்தி. இந்த வேதத்தை படித்த பின் பக்தியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது இன்னும் சுலபமாகும். காலையிலும் மாலையிலும் இடையராத பக்தி சிரத்தையுடன் யார் கேட்கிறார்களோ அல்லது படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நல்லது எதுவோ அது அனைத்தையும் பெறுவார்கள். மேலும் பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சுழலில் இருந்து விரைவில் விடுபடுவார்கள். அவ்வாறு இருக்கும் போது வாழ்க்கையில் எதிர்படும் பிரச்சனைகள் அனைத்தும் கடவுளின் அருளால் இயல்பாகவே நிவர்த்தியாகிவிடும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தன் பக்தர்கள் மேல் அன்பினையும் கருணையினையும் பொழிவார் என்பதிலும், உலக வாழ்வில் மகிழ்ச்சியினையும் ஆன்மீக ஆனந்தத்தையும் அவர்களுக்கு அருளுவார் என்பதிலும் சிறிதும் சந்தேகமில்லை. பாபா, என்னை எப்போதும் நினைத்திருக்கும் ஒருவனை நான் எவ்வாறு நினைக்காமல் இருக்க முடியும் என்று கூறுகிறார். அத்துடன் கூடவே ஜன்ம கர்மசமே திவ்யானி, என் வாழ்க்கையும் நான் செய்யும் கர்மமும் தெய்வீகமானவை என்றும் கூறுகிறார். பகவானின் புனித வாழ்க்கை சரிதத்தை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருப்போமாக. நமது பக்தியினால் பகவானின் பார்வை நம் பக்கம் திரும்பட்டும். உலகம் முழுவதும் பகவானின் அன்பில் தோய்ந்திருக்கும் அற்புதமான காட்சியை நாம் காண்போமாக. நாம் அமரத்தன்மையை அடைவோமாக. சாயி ஈஸ்வர ஸ்ரேயோ மர்த்தியோ சத்ய தர்ம பராயணக பாப வியாதி விசுத்தாத்மா யாதி சத்ய சனாதனம். ஜெய் சாய்ராம். சாய் பகவானின் மகிமையினை போற்றுகிறோம். ஓம் ஸ்ரீ சத்ய சாயி பரபிரம்மணே நமகா.
சாந்தி சாந்தி சாந்திஹி. குடும்ப பிரச்சனையா, நிலத்தகராறா, தொழிலில் தடையா, கடன் தொல்லையா? உடனே அணுகவும் சாய் பிரசன்ன ஜோதிடம். 6369349097.